நீங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கீங்க. உங்களோட ஒரு நம்பிக்கைனா யார் ஹர்ஷிதா? மம்மி, டாடி, சிஸ்டர், என்னோட ஃப்ரெண்ட் ரஞ்சிதா. சார், அவங்க இந்த மார்க் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அது அவங்களே சொல்லுவாங்க. சிஎம் விஜய் சார் கிட்ட அவார்டு வாங்க. சிஎம் விஜய் சார், நானும் எங்கள் அம்மாவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் தங்க ஒரு குவார்டர்ஸ் வேணும். உங்களுக்கு என்னம்மா சின்ன வயசுலேருந்து ஒரு லட்சியம்? என் மகளை நான் இந்த ஒரு ஸ்டேஜில் பார்க்கணுன்னா உங்களோட லட்சியம் என்னம்மா? அவளாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவளாக எல்லாமே பண்ணுவாங்க. நாங்கள் மோட்டிவேஷன் மட்டும் நாங்கள் பண்ணுவோம். என்ன படிக்கணும்னு ஆசை? இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. சிஸ்டர் வந்து பாப்பா இப்படி இருக்கா, நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்காகவே. ஓ மை காட். ஒரு தந்தையா உங்களுடைய ஆசை என்ன சார்? தந்தையா வந்து எனக்கு என்னுடைய குழந்தைக்கு ஒரு குறை இருக்கிறதாவே நான் நினைக்கலைங்க சார். அவள் எல்லா விஷயத்துலையும் அவளே பண்ணிக்குவா. அவளுக்கு நடக்க மட்டும்தான் முடியாது, அவளுக்கு நடக்கிறதுக்கு நாங்கள் அப்பா அம்மா சிஸ்டர் இருக்கோம் சார். Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பவர்ட் பை வீகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் த மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை, அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி. அடுத்ததாக மேடைக்கு வர போறது யாரு அப்படிங்கறத நம்ம எல்இடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Golden icon of inspiration, excellence in education, and the award goes to Ms. Harshita. Yes, ladies and gentlemen, put your hands together to welcome Ms. Harshita to the stage. அண்ட் எஸ், ஹாய் ஹர்ஷிதா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் நீங்கள் பல பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஐயோ படிப்பா வேண்டாம், என்னை விட்டால் இன்னும் 2 மணி நேரம் கூட நான் ஃபோனில் ரீல்ஸ் பார்ப்பேன்னு சொல்கிற மாணவர்களுக்கு நடுவில் உங்களுடைய மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. என்ன எவ்வளவு பெரிய பாருங்களேன், எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. அதானே. ஆமா, இன்னும் நவீன்ல இந்த மார்க் வாங்கி இருந்தாருன்னு வைங்க, அவர் கையிலே பிடிச்சிருக்க முடியாது. இதுல ஃபெயில் ஆயிட்டே இவங்க அவ்வளவு ஏதோ பேசுனாங்க. நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்க இன்னொரு ஜோஷோட பேசணும். அது என்ன, ஒருத்தருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல. நீங்க படிச்ச ஒரு பேட்டர்ன் பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பா நிறைய மாணவர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், எனி டிப்ஸ் லைக் ஃபார் தி ஸ்டூடண்ட்ஸ்? கொஞ்ச நேரம் படித்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக படித்தேன். போதும். ஃப்ரெண்டோட குரூப் ஸ்டடி படித்தேன். ஓகே. யாருங்கம்மா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு சப்போர்ட் அண்ட், ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கீங்க. உங்களோட ஒரு நம்பிக்கைனா யார் ஹர்ஷிதா? மம்மி, டாடி, சிஸ்டர், என்னோட ஃப்ரெண்ட் ரஞ்சிதா. ரஞ்சிதா, ஓகே. சூப்பர். ரஞ்சிதா எங்கே இருந்தாலும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ட் எஸ் மேம், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய விதமான தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துல இருப்பீங்க. அண்ட் அப்துல் சார், சாரி டு இன்டரப்ட். ஸோ அப்துல் சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ். யாக்கம் நபீல் ஃபவுண்டேஷன் சார்பா ஹர்ஷிதாக்கு 25,000 நபீல் ஃபவுண்டேஷன் சார்பா அவங்களுடைய ஃபர்தர் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? தேங்க்யூ சார். ஸோ வெறும் சொற்களால் மட்டும் இல்லை, செயல்களையும் நீங்கள் எப்பயுமே காட்டுவீங்க. ஸோ தட்ஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கம்மிங் பேக் டு சொல்லுங்கம்மா. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்கும்ல. ஏன்னா எப்படி சொல்கிறது சார், தன்னுடைய மகளுக்கு வந்து இது எப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம், வெளியிலேருந்து என்னென்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் என் பொண்ணு எவ்வளோ கேப்பபிள், என் பொண்ணு எவ்வளோ அறிவாளி, எவ்வளோ ஒரு திறமைசாலின்னு. உங்களுக்கு என்னம்மா சின்ன வயசுலேருந்து ஒரு லட்சியம்? என் மகளை நான் இந்த ஒரு ஸ்டேஜில் பார்க்கணுன்னா உங்களோட லட்சியம் என்னம்மா? பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவர்களே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்களுமே. அதுக்கப்புறம் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு அவள் இஷ்டத்துக்கு விட்டுருவோம். அவள் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தாலும் நாங்கள் வேண்டாம் படு அப்படின்னு தான் சொல்லுவோம். அவளாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவளாக எல்லாமே பண்ணுவாங்க. நாங்கள் மோட்டிவேஷன் மட்டும் நாங்கள் பண்ணுவோம். ஓகே. இன்னைக்கு கலாட்டா மேடையில் இருக்காங்க ஹர்ஷிதா.
ஸோ ஒரு தாயா இந்த மொமெண்ட் எவ்வளோ பெருமையாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸும் தாண்டி தன்னோட பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் ஜெயிப்பாங்க சாதிப்பாங்க நினச்சி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் தான் அந்த சப்போர்ட் சிஸ்டம் நினைக்கிறேன் இல்லையா? நாங்கள் 2 பேரும் ப்ளஸ் அவங்க சிஸ்டரும். ஓ ஓகே. ஸோ என்னைக்காவது வந்து அவங்க மனசளவில் உடஞ்சி போனாங்கன்னா நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க ஹர்ஷிதாவை? இல்லை, அவங்க என்றைக்குமே மனசளவில் உடஞ்சி போக மாட்டாங்க. நெவர். இதுவே எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஆஸ் அ ஹோல் ஃபேமிலி நீங்கள் வந்து ஹர்ஷிதாவை சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், ஹர்ஷிதா உங்களை சப்போர்ட் பண்ணுறதாகட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நெகிழ்வாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஆசை ஹர்ஷிதா? என்ன படிக்கணும்னு ஆசை? என்னவா ஆகணும்னு ஆசை? இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. சூப்பர். குறிப்பாக ஏதாச்சும் ஒரு துறை இருக்கா இந்த இன்ஜினியர் ஆகணும்? சிஎஸ்சி இன்ஜினியரிங். சிஎஸ்சி இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. உங்கள் நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா நீங்கள் கேட்ட உடனே அம்மா அப்பா பேரோட சேர்த்து உங்களுடைய தோழியோட பேரும் சொல்கிறீங்க. நண்பர்கள்லாம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு? எல்லோரும் ரொம்ப ஜாலியாகவே இருப்பாங்க. எப்பயுமே எஜுகேஷன்லேயும் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுடைய சிஸ்டரா இவங்க தான்? தங்கச்சி பாப்பாவா? ஓ அப்படியா? இவங்க சிஸ்டர் வந்து பாப்பா இப்படி இருக்கா, நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்காகவே. ஓ மை காட். ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன்னா எல்லா தந்தைகளுக்கு தான் தெரியும் அந்த ஒரு பேரன்போடு நீங்கள் உங்கள் குழந்தைய அணுகிறதா இருக்கட்டும். ஊர் 1000 சொல்லட்டும், என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் எனக்கு தெரியும் என் குழந்தைய வந்து நான் என்னவா ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தந்தையாக உங்களுடைய ஆசை என்ன சார்? தந்தையாக வந்து எனக்கு என்னுடைய குழந்தைக்கு ஒரு குறை இருக்கிறதாவே நான் நினைக்கலைங்க சார். அவள் எல்லா விஷயத்துலையும் அவளே பண்ணிக்குவா. அவளுக்கு நடக்க மட்டும்தான் முடியாது. அவளுக்கு நடக்கிறதுக்கு நாங்கள் அப்பா அம்மா சிஸ்டர் இருக்கோம் சார். எந்த குறையும் இல்லாமல் அவள் அந்த மாதிரி ஒரு குறை இருக்கிறதாவே அவள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் விட்டதில்லைங்க சார். எந்த நேரமும் அவளை சந்தோஷமாக பார்த்துக்குவோம். நடக்க மட்டும்தான் முடியாது, மற்றபடி எல்லா ஆக்டிவிட்டி அவளே பண்ணிக்குவாங்க. படிக்கிறதெல்லாம் நைட்டு 12 மணி வரையும் படிப்பாங்க. நாங்கள் தான் தூங்கு அப்படின்னு சொல்லிகிட்ருப்போம். காலையில் 4 o'clock 4:30க்கு அலாரம் வச்சு அவங்களே எழுந்திரிச்சிருவாங்க. நாங்கள் ஆனால் தூங்கிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி விடாமுயற்சியாக படிச்சுட்ருப்பாங்க. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் 595 மார்க்கு சார். 600க்கு 595 மார்க்குங்க சார். சாதாரண மார்க் இல்லைங்க சார். ரொம்ப விடாமுயற்சியாக படித்தாங்க சார். எஸ், விடாமுயற்சியோடைய வெற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அண்ட் இந்த மேடையில் நானே சொல்லணும்னு நினச்சேன். இப்போ டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படின்னு நான் சொல்லாங்கிறதுக்குள்ளே அவரே சொல்லிட்டாரு. 595ங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அண்ட் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர்ஷிதா அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ மேம். தேங்க்யூமா. ஸோ மென்மேலும் உங்களுடைய ஆசைப்படியே நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு இன்ஜினியர் ஆகணும். ஸோ நிறைய சாதனைகளை மென்மேலும் படைக்கணும்னு கலாட்டா சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச் ஒரு டைம் சார். அனைவருக்கும் நன்றிங்க சார். இந்த டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸலன்ஸ் எஜுகேஷன் அவார்டு கொடுத்த கலாட்டா மீடியா சேனலுக்கு மிகப்பெரிய நன்றிங்க சார். எங்களை ரொம்ப கைண்டாக மேடம் கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் 300 கிலோமீட்டர் சார் இங்கேருந்து நாங்கள் எப்படி வரணும் என்னங்கிறத எங்களை கைட் பண்ணி ரொம்ப சிறப்பாக எங்களை வரவேற்று இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். அவங்க இந்த மார்க் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது அவங்களே சொல்லுவாங்க. சொல்லுமா. சிஎம் விஜய் சார் கிட்ட அவார்டு வாங்க. அடேங்கப்பா. அப்படி ரொம்ப பிடிக்குமா அவரை? என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அவரை பார்த்தா என்ன கேட்பீங்க இல்லை என்ன சொல்லுவீங்க? அவரோட ரொம்ப பெரிய ஃபேன்னு சொல்லுவேன். உங்களோட ஃபேன்னு சொல்லுவீங்க? அவரோட மோட்டிவேஷன் பார்த்து தான் நிறைய படிப்பேன். லவ்லி லவ்லி ஹர்ஷிதா. ஓகே சார், பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து கோரிக்கையாக வைக்க ஏதாவது விரும்புகிறீங்களா? அதை பற்றி அதை ரிக்வஸ்ட் ஏதாச்சும் வைக்கணும்னு? எனக்கு காலேஜில் எங்கள் அம்மாவும் கூட தங்கிறதுக்கு ஒரு குவார்டர்ஸ் தரணும். ஸோ இப்போ காலேஜ் இதுவெல்லாம் கிடச்சிருச்சாமா? இல்லை, ஏன்னா இப்போ நிறைய காலேஜ் நீங்கள் போய் நிற்க வேண்டியதில்லை, அவங்களாம் உங்களை கூப்பிடுவாங்க உங்களுடைய மார்க்குக்கு. பாப்பாவுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சிரும், சிஇஜி கேம்பஸ் கிடைச்சிரும். அதில் வந்து நானும் பாப்பாவோட 4 years ஸ்டே பண்ணால் தான் பாப்பாவால் போக முடியும். அதுக்கு தனியாக போக முடியாது அவங்களால. அதுக்கு நாங்கள் குவார்ட்டர்ஸ் கொடுத்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரும். ஸோ நீங்களே உங்கள் வாயால் ஒரு வாட்டி சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக இந்த செய்தியை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம்மா. எஸ், ஹர்ஷிதாவே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேம்மா. சிஎம் விஜய் சார், நானும் எங்கள் அம்மாவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் தங்க ஒரு குவார்ட்டர்ஸ் வேணும். கண்டிப்பாக இது அவரை போய் சேரும். நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷிதா. தேங்க்யூ ஹர்ஷிதா அண்ட் ஃபேமிலி. நன்றி. விரைவில் நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. எஸ்.